ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்லீவுக்கு கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணுவோம். இந்த கேப் ஹைட்னா என்னன்னா, நம்ம ஸ்லீவ் இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த ஸ்லீவோட லென்த்லேருந்து நம்ம அந்த கைக்குலி சைடு ஒரு அளவு லெஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணுவோம். இதுதான் கேப் ஹைட். இந்த கேப் ஹைட் வந்து நம்ம ரெண்டு விதமாக மார்க் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபார்முலா வந்து இதுக்கு என்னன்னா 12. இந்த இதோட கேப் ஹைட்டோட ஃபார்முலா வெறும் 12 தான். இப்போ அப்பர் செஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை வந்து 12 நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய அளவை நீங்கள் கேப் ஹைட்டாக மார்க் பண்ணலாம். இப்போ எனக்கு அப்பர் செஸ்ட் 32னா நான் அதை 12 டிவைட் பண்ணும்போது எனக்கு 2.6 வருது. இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி எடுக்கலாம்னா, நம்ம பிளவுஸ்ல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம். ஆம்ஹோல் டெப்த் மார்க் பண்ணி அப்பர் செஸ்ட் வரை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம். நம்ம அந்த ஆம்ஹோல் டெப்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த கீழே இருந்து அப்பர் செஸ்ட் வரை உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 2.25 இன்ச் இருக்கு. இந்த 2.25 இன்ச்சை தான் நம்ம வந்து கேப் ஹைட்டா மார்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் லென்த் எல்லாம் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கேப் ஹைட்டுக்கு 2.25 இன்ச் நம்ம தையலுக்கான அளவுல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மேலே வந்து ஸ்லீவோட மேல இருந்து இந்த மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேல் வச்சோ இல்லைன்னா கை வச்சோ நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கேப் ஹைட் மார்க் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுமே மாறாது, கரெக்டாக வரும். நம்ம இந்த ஸ்லீவ் அளவு மார்க் பண்ணும்போது அந்த கேப் ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவு வரை நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள அளவில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரைஞ்சி விடணும். அப்போ தான் நமக்கு கைக்குலி சைடு சுருக்கம் வராது. இப்படி நம்ம ரெண்டு மெத்தடில் வந்து